இட்ஸ் சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு வெள்ளை சுண்டல் தான் ஊற வச்சு வச்சுருந்தேன், பாயில் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லி. ஆனால் கிளைமேட்டுக்கு மசாலா சுண்டல் பண்ணியாச்சு. எப்படி பண்ணேன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 1 கப் சுண்டல் நைட்டே ஊற வச்சுருந்தேன். ஊற வச்ச சுண்டல் கூட 1 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், தண்ணி விட்டு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் 2 பெரிய வெங்காயம், 1 பெரிய தக்காளி, 1 துண்டு இஞ்சி, 6லேருந்து 8 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் நல்லா வந்துட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பயிரும் வந்து நல்லா வெந்துருச்சு, ஓரமாக எடுத்து வச்சாச்சு. அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, அவ்வளோதான். நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ண சுண்டலை உள்ளே கொட்டிட்டு வேக வச்ச தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சம் திக்கானதும் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுட சுட பிளேட்டுக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக வந்துட்டு வெங்காயம் கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ண வேண்டியது தான். மசால் வடை இருந்தால் அப்படி இருக்கும்.